ரகு, எங்கள் தாத்தா சுதந்திரத்திற்காக கடுமையாக போராடினாரா. பகு, அப்படியா, பரவாயில்லையேடா. ரகு, ஆமாண்டா, ஆனால் எங்கள் பாட்டி கடைசி வரைக்கும் தரவே இல்லைடா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். குப்பன், ஏன் உன்னை அரண்மனை காவலர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க? சுப்பன், மா மன்னர் வருகிறார் என்று கூறுவதற்கு பதிலாக மாமனார் வருகிறார் என்று சொல்லிட்டேன்டா, அதனால தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? காலா, நம்ம கணக்கு வாத்தியாருக்கு கணக்கே தெரியலடி. மாலா, எதை வச்சுடி அப்படி சொல்கிற? காலா, அவரோட 4வது பொண்ணுக்கு 5ன்னு பேர் வச்சிருக்காரு, அதை வச்சுத்தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. நயன, நீ பேரிச்சம்பள விளம்பரத்துல பாத்திருப்ப, சிறப்பு விளம்பரத்துல பாத்திருப்ப, ஏன் நீ நக்கி நக்கி திங்கிற தேன் விளம்பரத்துல கூட பாத்திருப்ப. ஆனா வீண் விளம்பரத்துக்கு தனியா வந்து பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் நைட்ரா. பாக்குறியா பாக்குறியா? நோயாளி, டாக்டர், ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் ஒரு கஷ்டமும் இருக்காதே. டாக்டர், இருக்காதுப்பா, நான் தான் வாங்கின கடனையெல்லாம் அடைச்சிடுவேனே. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் வியாபாரம் ஆக மாட்டேன் உனக்கு. நீ வியாபாரம் பண்றதுக்கு நான் திருச்சியா வச்சுன்னு வர முடியும். பகத், சும்மா காண எத்துறாமன. டாக்டர், மழையில் நனைஞ்சதுக்கா கை காலெல்லாம் இப்படி அடிபட்டு இருக்கு? நோயாளி, ஆமாம் டாக்டர், பெய்தது கனமழையாச்சே. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஒன்னு சொல்றேன் பா, இந்த காதல் கல்யாணங்கிறதெல்லாம் பயணம் பண்ற மாதிரி. காதல்ங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலைன்னா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலைன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம். ராமு, என்ன அந்த பாகவதர் கச்சேரிக்கு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு வராரு? சோமு, அவரு எப்பவும் பஞ்சப்பாட்டு தானே பாடுவாரு, அதனால தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. எங்க அப்பா அப்பவே சொன்னா, மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாளா, என் மாமியாரு சரியான பச்சைக்கிளி மாதிரிடி. விமலா, அவ்வளவு அழகா இருப்பாங்களாடி? ஆமாளா, இல்லடி, அவங்க சொன்னதையே கிளிப்பிள்ளை மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்கடி. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. கற்க கசடற, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. என்ன இந்த குசும்பானங்களா உங்களுக்கு? ஆமலா, கரகாட்டக்காரிய மருமகளா கொண்டு வந்தது பெரிய தப்பா போச்சுடி. விமலா, ஏண்டி, என்ன ஆச்சு? ஆமலா, ஏதாவது சொன்னா புருஷனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாடி. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார், அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. சுருதி சுருதி. நோயாளி, டாக்டர், நான் பஸ்ஸில் ஏறின உடனே தூக்கமாக வருது டாக்டர். டாக்டர், வந்தா என்ன, கண்ணை மூடிக்கிட்டு தூங்க வேண்டியது தானே? நோயாளி, நான் தூங்கிட்டா பஸ்ஸை யார் ஓட்டுவா டாக்டர்?
சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. உன்னை அனாதப்பைன்னு நினைச்சனடா. இப்படி தடிமாட்டு பிள்ளைகளுக்கு தம்பின்னு ஒரு நாளாவது சொன்னியாடா? வரும் ஞாயிறு காலை 10 மணிக்கு விவேகம், பிற்பகல் 3 மணிக்கு மாலை 6:30க்கு பைரவா. பேரெல்லாம் டெரரா தாயா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொரணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. வந்துட்டேன். ஏரியாவுல பாம்பா. அழகன், என் பையனுக்கு நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்களேன். பரதன், பையன் எதில் இருக்கான்? அழகன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப்னு எல்லாத்துலேயும் இருக்கான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ராமு, ஏண்டா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? சோமு, எல்லாம் கழட்டி விட்ட காதலிய மறக்கத்தாண்டா. ராமு, அவ ஏண்டா உன்னை விட்டுட்டு போனா? சோமு, குடிக்கிறேன்னு தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. டாடா அல்லாட்டு. ராமு, என் மனைவி கூட 24 மணி நேரமும் பேசணும், ஆனால் சண்டை வராமல் பேசணும். அதுக்கு ஒரு வழி சொல்லேண்டா. சோமு, அதுக்கு நீ அவங்க ஃபோட்டோ கூட தாண்டா பேசணும். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. I am singing in the rain. I want more in the rain. I want more. ஆசிரியர், ஏண்டா ஃபார்முலாவை எல்லாம் விரல் நுனியில் எழுதி வச்சிருக்க? மாணவன், நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஃபார்முலா எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும்னு, அதனால தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய், உன்னதாண்டா கேக்குறேன். டேய், இங்க பாரு, உன்னதாண்டா. டேய், முதல்ல அந்த கண்ணை சிமிட்டு நிப்பாட்டு. சிமிட்டுல நிப்பாட்டுக்கிறேன். இன்னும் முறைக்கிற? அட ஆசிரியர், சார் ஒரு கேன. ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா என்னமோ கூன்றான் என்னங்க? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், போ. ராணி, டாக்டர், சில நேரம் என் கணவருக்கு என்ன அடையாளம் தெரிய மாட்டேங்குது டாக்டர். டாக்டர், எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? ராணி, சில நேரங்களில் என்னை பார்த்தா பயப்பட மாட்டேங்கிறாரு டாக்டர். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அண்ணே கொஞ்சம் திரும்புங்க. என்னடா மூக்குல ரத்தம்? ராமு, பரீட்சை ஆரம்பிக்கிற நேரத்தில் வைத்த கலக்குதுடா. சோமு, எல்லா பாடத்தையும் கரைச்சி குடிக்காதேன்னு அப்பவே சொன்னேனே, கேட்டியா? சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. நான் ஒரு பேமானிமா, நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு சோமாரி, அம்மா நான் ஒரு கேப் மாரி, நான் ஒரு மொல்ல மாரி, ஐயோ நான் ஒரு தெல்ல மாரி, நான் ஒரு முடிச்சாவிக்கு, நான் தந்தையில போறீங்க, நான் ஒரு கோளாறு உட்கார வைக்கல. நீதிபதி, இந்த திருட்டு குற்றத்திற்காக உனக்கு ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கிறேன். கட்ட தவறினால் 1 ஆண்டு சிறை தண்டனையை அனுபவிக்கணும். என்ன சொல்ற? குற்றவாளி, ஐயா, என்ன ஒரு மணி நேரம் வெளியே விடுங்க ஐயா, அபராதத்தை கொண்டு வந்து கட்டிடுறேன் ஐயா.
சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. சாரி கேர்ள்ஸ், மம்மி சேஸ் நோ டேட்டிங் அப்படின்னா தெரியாது. தெரியாம ஏன்டா இங்கிலீஷ்ல பிரிண்ட் பண்ண டிஷர்ட்லாம் போட்டு சுத்தி லவருக்காக போட்டு வந்து சார். இன்னது லவ்வரா? 10 நாள்ல சாப்பிடுறவனுங்களா இதுக்கு லவ்? நாயம் நீ புடிச்சு போட்ட சீரத்துள்ள இருந்து பஞ்சத்தோ தலையாணை தைக்கலாமடா. இவ்வளவு சீரட்டு புடிச்சா பின்ன சாவாம செல்லம் வராலே. ஐயோ ஆள் வந்துட்டா சார். அவளுக்கு சார் பேச்சா போட்டேன். டாக்டர் ஏன் சார் நர்ஸு கையை தடவி பார்த்தீங்களாமே, எதுக்காக? நோயாளி நீங்கள் தானே டாக்டர் சொன்னீங்க ஊசி போட்ட கையை தடவி விடுங்கன்னு. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். கோபி, நேற்று நடந்த ஓவிய கண்காட்சியில் உங்கள் ஓவியம்தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு சார். ஓவியர் ரொம்ப நன்றிங்க. கோபி, ஆமாங்க, மற்ற ஓவியத்தை சுற்றி ஒரே கூட்டமாக இருந்துச்சா, அதனால் என்னால் பார்க்க முடியலைங்க. சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க. மின்சார கண்ணா, எல்லாருக்கும் உன்னையே பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை. தேங்க்யூ 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 தேங்க்யூ. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. நோயாளி, டாக்டர் அடிக்கடி என் கனவுல ஒரு நடிகை வராங்க டாக்டர். டாக்டர், நல்ல விஷயம் தானே, இதை ஏன் இவ்வளோ வருத்தமாக சொல்கிறீங்க? நோயாளி, கூடவே ஒரு சாமியாரும் வர்றாரு டாக்டர். டாக்டர், சரி இப்போ நான் என்ன பண்ணணும்? தூக்க மாத்திரை எழுதி தரவா? நோயாளி, வேணாம் டாக்டர், அந்த சாமியாரை மட்டும் வர விடாமல் பார்த்துக்கிட்டா போதும். சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. இங்க காசு வெட்டலன்னா ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாது தெரியுமா? எனக்கு உங்க யார் தெய்வம் தேவையில்லை. நான் படிச்சவன். I will follow all the rules. Fill a zillion forms. நேர்வழியே போய் எல்லா பர்மிஷனும் வாங்கிட்டு வர 10 பைசா கொடுக்க மாட்டேன். பாபு, ஹலோ கோபு, எங்கடா இருக்க? ஒரு 1 லட்சம் இருந்தால் போதுண்டா. ஒரு டீ கடையை திறந்து ஓப்பன் பண்ணி நல்லா சம்பாதிச்சிருவேண்டா. சொல்கிறா, நீ எங்கடா இருக்க இப்போ? கோபு, நானா டீ கடையில் டீ குடிக்க காசு இல்லாமல் சேரில் உட்காந்துட்டு இருக்கேன்டா. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. இரும்பல் விக்கல் கொட்டாயி நல்லது கெட்டது பசி தூக்கம் பொறப்பு இறப்பு பணம் பட்டம் பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. ராமு, எதுக்குங்க கருகி போன உளுந்த வடைய படம் பிடிச்சு போட்டிருக்கீங்க தோழி? தோழி, லூசு, அது அதிர்சம்டா. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா, அதான் முக்கியம். டாக்டர், குடிக்காதவங்க எல்லாம் கிட்னி லிவர் எல்லாம் நல்லா இருக்குதான்னு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக்கப் பண்ணிக்கோங்க. நோயாளி, டாக்டர் அப்போ குடிக்கிறவங்க எல்லாம்? டாக்டர், குடிக்கிறவங்க அதெல்லாம் உடம்புல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. நாங்கள் தப்பு பண்ணுறவங்க இல்லை, தப்பு தட்டி கேட்குறவங்க. ஆஷா, எதுக்குங்க என் மேலே தண்ணியை தெளிச்சிங்க? பாஷா, நீங்கள் டேபிளில் உட்காந்ததும் டேபிள் ரோஸ்ன்னு நினச்சிட்டேங்க. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. ஆசீர்வாதத்துல எல்லா வசதியும் இருக்கையா, ஆனா வாழ்க்கையில எனக்கு நிம்மதி மட்டும் இல்லையா. இத வச்சுட்டு உலகத்துல எது வேணும்னாலும் வாங்கலாம் சொன்னீங்க, நிம்மதியை வாங்கிக்கலாமே ஐயா.